6000 கோடி இன்வெஸ்டர்ஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க. பேட் மார்க்கெட்னால கிடையாது, ஒரு கம்பெனி பொய் சொன்னதுனால. ஜென்சால் ஒரு ராக்கெட் ஷிப் ஸ்டாக் மாதிரி இருந்துச்சு பார்க்க. இது ப்ளூ ஸ்மார்ட் இந்தியாவோட ரைசிங் இவி கேப் கம்பெனியை பவர் பண்ணிட்டு இருந்துச்சு. கிரேட் ஸ்டோரி ரைட்? ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபேக் டாக்குமெண்ட்ஸை ரேட்டிங் ஏஜென்சிஸ்க்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. அண்ட் டெப்ஸ் எல்லாம் பேட் பண்ணிட்டோம் அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க பே பண்ணலை. அண்ட் டீல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஓன் குரூப் கம்பெனிஸோடய அவங்க பண்ணியிருக்காங்க வித் நோ போர்டு அப்ரூவல்ஸ். செபி அது என்னன்றதை கண்டுபிடிச்சு கரெக்டாக சொல்லியிருக்காங்க ஃப்ராட். ஏன்னா இது வந்து புவர் அக்கௌண்டிங் மட்டும் கிடையாது, இட் வாஸ் இன்டென்ஷனல் டிசெப்ஷன். ஸோ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 90% கிராஷ் ஆயிடுச்சு. அண்ட் ப்ளூ ஸ்மார்ட் இன்னுமே 18 crores a month burn பண்ணிட்டு இருக்கு வித் நோ ப்ராஃபிட்ஸ் இன் சைட். ஒரு ஆவரேஜ் இன்வெஸ்டரால இதை ஸ்பாட் பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ் நாட். நம்ம யாரும் வந்து ஃபோரன்சிக் அக்கௌண்டன்ட் கிடையாது. அண்ட் லெட்ஸ் பி ஹானஸ்ட், எல்லாருக்கும் அவங்கவுங்க லைஃப் இருக்கு. ஸோ ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஹைப்பை சேஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க டைவர்சிஃபை பண்ணுவாங்க. ஒரு டைவர்சிஃபைட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது, அதுவும் அது ப்ரொஃபஷனலி மேனேஜ், ரெகுலேட்டடா அண்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்கும்போது யூ கேன் see better outcomes. ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி அதில் ஃபெயில் ஆனாலுமே உங்க வெல்த் ஃபெயில் ஆகாது. ஸோ நீங்க பிளைண்ட் ஃபோல்டடா இப்போ இன்வெஸ்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்குன்னா டைம் டு ஸ்டாப் கேம்பிளிங் வித் யோர் ஃபியூச்சர். ஸோ எங்க பயோல இருக்க லிங்க்ல போய் எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க வெல்த்தை எப்படி சேஃபா க்ரோ பண்றது, இந்த மாதிரி ட்ராப்ஸ் அவாய்ட் பண்ணி அப்படின்றத நாங்க காட்டுறோம். ஏன்னா ரியல் ரிஸ்க்ன்றது உங்களுக்கு என்ன தெரியாதுன்றதே தெரியாம இருக்கிறது தான்.